நம்ம குளு குளுன்னு ஒரு ஐஸ்கிரீம் நம்ம வீட்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. நார்மல் மில்க் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல் க்ரீம் மில்க்கும் எடுத்துக்கலாம். பால் நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் பால் பவுடர், என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம கொதிக்கிற பாலோட ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா திக்காகும். திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூட தேவையான அளவு சுகர் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். பால் நல்லா திக்காகனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இதை மறுபடியும் நீங்கள் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 8 to 9 ஹவர்ஸ் செட் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீமி அண்ட் டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.